போதை ஒரு மனுஷனோட வாழ்க்கையை எவ்வளோ கேவலமாகுன்றத இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தேன். இதை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு உட்காந்து கூட அந்த காக்காக்கெல்லாம் சாப்பாடு போட்டு பார்த்துக்கிட்டு அப்போ வந்து அங்கே வந்து ரைஸ் ஏதோ கொட்டிக்கிட்டு இருந்துச்சா இல்லை அவர் எடுக்கும்போது கொட்டிட்டாரான்னு தெரியல. ஆனால் போதை செம போதை ஆள் டம்மா இல்லை சரக்கான்னு தெரியல. ஆனால் செம போதை உட்காந்துட்டு பசியில் அந்த கொட்டின ரைஸ் என்ன ரைஸ்ன்னு தெரியல, அது அப்படியே மண்ணோட மேலாப்புல அப்படி பொறுக்கி சாப்பிட்றாப்புல. பார்த்துட்டு உண்மையாக சொல்கிறேன், மனசே கஷ்டமாயிடுச்சு. அது வயசு சின்ன வயசு தான், ஆனால் வீட்டில் தெத்திட்டாங்க போல. பார்க்கறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. குடி இந்த தம்முலாம் வந்து பண்ணுறதால உங்கள் வீட்டில் தெத்திட்டா ஒருவேளை இன்கேஸ் நீங்கள் வீட்டில் இருக்க வரைக்கும் சந்தோஷமாக ஜாலியாக சாப்பிட்லாம், 3 வேளை சோறு கிடைக்கும். அது இல்லாமல் வெளியே வந்துட்டா உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்றத கண்ணால் பார்த்தேன். அவ்வளோ பசி போல். ஆனால் பார்த்துட்டு உண்மையாக சொல்கிறேன், அவர் குடிச்சிருந்தாலுமே கூட கண்ணு கலங்கிச்சிங்க. மனுஷன் இந்த மாதிரி நிலமெல்லாம் வந்துடக்கூடாதுங்க. எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலுமே கூட அந்த நிலைமைக்கு போயிடக்கூடாது. கடவுள் நம்மளை இந்த அளவுக்கு வச்சிருக்காரு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டேன். நம்ம என்ன போட்டி பொறாம எவ்வளோ பொறாமப்படுவோம். இதெல்லாம் பார்க்கும்போது உடஞ்சிரும் எல்லாமே. ஏன்னா நம்ம இந்த அளவுக்காவது இருக்கமேன்றத கடவுள் வந்து நம்ம காமிக்கிற மாதிரி இருக்கும். உடனே ஓடி போனேன், எங்கேயுமே சாப்பாடு அந்த அளவுக்கு மீல்ஸ் கிடைக்கலன்னா வந்து தக்காளி சாதம் மட்டும் கிடச்சிது. வேணது பக்கத்தில் வச்சிட்டேன், எதுவும் கொடுக்கல, பக்கத்தில் வச்சுட்டு கம்முன்னு வந்து உட்காந்துட்டேன். அவர் போதையில் அப்படியே இருந்து பார்த்தாரு, எடுத்து சாப்பிட்றாரு. அதை சாப்பிடும்போது பார்க்கணுமே, மனசே உடஞ்சிச்சிங்க உண்மையா. அவ்வளோ பசி போல. அவர் மண்ணில் இருக்கிற சாப்பாடு சாப்பிடும்போது தெரிஞ்சு போச்சு பசியில் தான் இருக்காருன்ட்டு. அந்த தக்காளி சாதத்தை அவர் ஒரு 30 செகண்ட் இன்னும் முடிச்சாரு. அப்படியே அள்ளி அந்த பசி சாப்பிட பார்க்கும்போது கண்ணெலாம் கலங்கி போச்சு கொஞ்சத்தில் எனக்கு. ஸோ இந்த வீடியோ பார்க்குற பசங்களாம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. நல்ல வழியில் நல்லதை பண்ணி இந்த வாழ்க்கையில் முன்னேறினா மட்டும்தான் உண்டு. உங்கள் வீடு சப்போர்ட் இருக்க வரைக்கும் உனக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனால் தாண்டி நீ வெளியே வந்துட்டுனாக்கா நீ ஒரு ஜீரோ. யாரும் மதிக்க கூட மாட்டாங்க. பாருங்க, இது கூட நான் வந்து காமிக்கிறது காரணம், இந்த லெவலுக்கு யாரும் போயிடாதீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு பயம் வரும் பார்த்தீங்களா. ஸோ இதே போல் நாளைக்கு போதில் நீங்கள் வெளியே போனாலுமே கூட இந்த நிலைமை தான் நீங்களும் ஆவீங்க. அதனால் வந்து உங்கள் வீட்டில் உங்களுக்கு பண்ணுற உதவி, உங்கள் வீட்டில் படிக்க வைக்கிறாங்களா, அது நல்லபடியாக பயன்படுத்தி நல்லபடியாக வந்து உங்கள் லைஃப்பில் நல்லா அப்டேட் ஆகி நல்ல லெவலுக்கு போங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துடாதீங்கன்றதுக்காக தான் அந்த வீடியோ, தவிர மற்றபடி நான் அவருக்கு பண்ண அதெல்லாம் சான்ஸே இல்லை, அப்படிலாம் கிடையாது. இதை பார்த்து ஒரு 4 பேர் தெரிஞ்சிங்கன்னா சந்தோஷம் தான். ஏன்னா அந்த லெவலில் யாரும் போயிடாதீங்க. அப்புறம் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக தானே அவங்கள பெற்ற அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ வலிக்கும்னு நினச்சி பார்த்தாலே. ஸோ போதையின் பாதையில் போகாதீங்க, நல்ல பாதையில் போங்க, நல்ல வழியில் போய் நல்லா படிச்சு முன்னேறுங்க. ஓகேவா? போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன். இதுதான் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய கவலை.